Hi viewers, welcome to Sri Akshaya's Kitchen Lunch and Snacks Box Series Day 9ல குட்டீஸ்க்குலாம் பிடிச்ச மாதிரியான ஒரு ஹெல்த் பூஸ்டிங் ரெசிபி தான் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா பச்சை பயிறு பிரியாணி வித் ஆனியன் ரைத்தா. இந்த வீக் ஃபுல்லாமே நம்ம ஒன் பார்ட் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடுத்து ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்ச அச்சு முறுக்கும் அதோட கடலை மிட்டாயும் வச்சுருக்கேன். அச்சு முறுக்கு மேக்கிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இதான் என்னையோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மெனு. இப்போ பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் நறுக்குனா 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி 2 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் பழுத்த பழமாக ஒரு 4 சின்ன சைஸ் தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிய வேகணும். நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஹோம்மேட் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இல்லை தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, இதுதான் இதோட அளவு. ஸோ தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் உப்பு காரம் புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்க பச்சை பயிறு அரிசி இதில் சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசிக்கு 1 கப் பச்சை பயிறு இதை நான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய பச்சை பயிறு பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.